friends, welcome to Guru Raya Trading Analysis. Market வந்து 20th December எப்படி முடிஞ்சிருக்கு, 23rd December ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்கு, என்ன லெவல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். 20th December பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் செல்லிங், நிஃப்டி பாருங்க ஆல்மோஸ்ட் 1.52%, ஒரு 360 பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சு டவுன் ஆகி ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து மண்டே வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மண்டே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. பட் ஆனா சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 0.5% விழுந்தோடனே ஒரு மந்த்லி ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கு. மந்த்லி ட்ரெண்ட் சப்போர்ட்ல இருந்து இது பவுன்ஸ் பேக் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் கவனமாவே ட்ரேட் பண்ணுங்க. இங்க இருந்து இதுதான் மந்த்லி லாங் டர்ம் மந்த்லி சப்போர்ட். இந்த மந்த்லி சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது வந்து ஸ்ட்ராங்கான மந்த்லி சப்போர்ட். அப்படியே அதை சப்போஸ் பிரேக் பண்ணாலும் இமீடியட்டா நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஆன லோ நமக்கு வந்து இந்த 23,200 வந்து இருக்கு. 23,360 அப்படிங்கிறது வந்து ஒரு மந்த்லி ட்ரெண்ட் சப்போர்ட். அதை சப்போஸ் கட் பண்ணா கூட வந்து 23,260 வந்து ப்ரீவியஸோட லோ. அந்த இதுல வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ், 200 to 300 பாயிண்ட்ஸ்லயே வந்து ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்கு நமக்கு. அதனால கொஞ்சம் கவனமாவே இருங்க. அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 4-5 டேஸா சொல்லிட்டு தான் இருக்கோம். டவுன் ட்ரெண்ட்ல பாருங்க, இந்த கன்சல்டேஷன் வந்து டவுன் ட்ரெண்ட்ல ஆகுது, கண்டினியூஸா ஃபால் ஆகும்னு சொன்னோம். நம்ம இந்த லோயர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். அது வந்து 4 டேஸா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இது வந்து லாங் டர்ம் மந்த்லி சப்போர்ட். இங்கதான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரைடே அன்னைக்கும் இங்க இருந்து பவுன்ஸ் பேக் மண்டே அன்னைக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா இது பண்றதுக்கு இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னா HDFC பேங்க் சப்போர்ட் பண்ணணும், HDFC பேங்க் சப்போர்ட் பண்ணணும், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், SBI இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஆனாதான் உங்களுக்கு வந்து நிஃப்டி பேங்க் பவுன்ஸ் ஆகும். நிஃப்டி பேங்க் பவுன்ஸ் ஆச்சுன்னா நிஃப்டியும் அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நிஃப்டி மிட் கேப் பாருங்க, அன்னைக்கு வந்து ஒரு 2.71%, ஒரு 450 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. பட் ஆனா ஒரே இது திரும்பி சொல்றேன், மந்த்லி ட்ரெண்ட்ல வந்து அது சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மண்டே இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இந்த வந்து சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவா ட்ரேட் ஆனா நீங்க மிட் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்க, மந்த்லி ட்ரெண்டையும் கட் பண்ணி கீழே வந்து கேண்டில் வச்சு முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு 2.75% ட்ரேட் இன்னைக்கு கண்டினியூஸா செல்லிங் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங், 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,866 தான் ஒரு சப்போர்ட் இருக்கு. அதனால இது மண்டே இன்னைக்கும் கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்து மண்டே இன்னைக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நிஃப்டி ஐடி பாருங்க, நிஃப்டி ஐடியும் மண்டே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.6% கிட்ட வந்து ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. பட் ஆனா அது கரெக்டா பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் ஹைல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது மண்டே இன்னைக்கு இந்த சப்போர்ட்டை கட் பண்ணாம பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் மண்டே வந்து ஐடி ஸ்டாக்ஸும் பாசிட்டிவா ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஐடி ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி ஆட்டோ பாருங்க, ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் வந்திருக்கு. நிஃப்டி ஐடி பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸையும் கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 2.13% கிட்ட விழுந்திருக்கு, ஒரு 490 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இது மண்டே அன்னைக்கும் கண்டினியூ ஆயிடுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இது 22,263 தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கவனமா இருக்கு. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மண்டே அன்னைக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனாலும் லிமிடெட் அப்சைடா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து மந்த்லி ட்ரெண்டோட சப்போர்ட் இமீடியட்டா மேல இருக்கு. அதனால இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அல்லது இந்த மந்த்லி ட்ரெண்டை டச் பண்ண உடனே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகி கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி ஃபார்மாவும் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பாருங்க, ப்ரீவியஸ் லோல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க இருந்து இந்த சப்போர்ட்டை கட் பண்ணாம இங்க இருந்து பவுன்ஸ் பேக் வச்சுன்னா திரும்பி இந்த மந்த்லி ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு.
அப்படி இல்லை இந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணதுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 54,000 தான் உங்களுக்கு 24,100 வரைக்கும் இது ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. நிப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் அந்த வால் தான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிப்டி மெட்டல் பாருங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்ல வந்து அங்கதான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. இதுவும் அன்னைக்கு ஒரு 1.83% ஃபால் ஆச்சு கண்டினியூஸா. இன்னைக்கு நாளைக்கும் வந்து இந்த சப்போர்ட்டை கட் பண்ணதுன்னா அகெயின் இந்த ப்ரீவியஸ் லோவை நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதிகமா இருக்கு. இங்க இருந்து ஒருவேளை பவுன்ஸ் பேக் ஆனா பாசிட்டிவா ட்ரேட் ஆகலாம், ஆனா அதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த சப்போர்ட் வந்து இங்கதான் வந்து பாட்டம் அவுட் ஆயிட்டு கெயின் சப்போர்ட் எடுக்கிறது தான் சான்சஸ் தான் அதிகம். நிப்டி மெட்டல்ல ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. நிப்டி ரியாலிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 3.94% கிட்ட வந்து ஒரே நாள்ல ஃபால் ஆயிருக்கு. இது வந்து இந்த சப்போர்ட்டையும் இது வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹையான இந்த சப்போர்ட் நோக்கி தான் வரும். இது வந்து 1043. ஸோ மண்டே அன்னைக்கும் இது வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. நிப்டி ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கு. நிப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 2.65%, அதாவது 179 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இது அகெயின் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கு மண்டே அன்னைக்கு நிப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கு, கவனமா இருக்கு. நிப்டி பிரைவேட் பேங்க்ஸ் பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு இதுவும் ஒரு 1.75% விழுந்தாலும் இன்னைக்கு அந்த சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் ஹையோட சப்போர்ட்ல வந்து இன்னைக்கு எடுத்துக்கணும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இங்க நாளைக்கு இது வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது வந்து நிப்டி பேங்க் சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிப்டி எனர்ஜி பாருங்க, ஆல்ரெடி இந்த மந்த்லி ட்ரெண்டோட சப்போர்ட்ல தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாம் கட் பண்ணி இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகாம ஃபால் ஆனது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33,640 தான். ஸோ நிப்டி எனர்ஜி ஸ்டாக்ஸ் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஆனா அது மந்த்லி ட்ரெண்டுங்கிறதால அங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கான பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. நிப்டி மீடியாவும் பாருங்க, அன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு 1.7% ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனாலும் இன்னும் அது வந்து சப்போர்ட் எடுக்கல, ஸ்ட்ராங் செல்லிங்ல தான் இருக்கு, கீழே பறந்துக்கே கிடையாது. ஸோ இது இன்னும் இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் மண்டே அன்னைக்கு அதிகமா இருக்கு. ஸோ எல்லா செக்டரும் ப்ரெஷர்ல தான் இருக்கு. மண்டே அன்னைக்கு ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐஸ் அவ்வளோவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க நாளையில இருந்து நியூ இயர் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம டிஐஸ் இவங்க ரீட்டைல்ஸ் இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ல இது வந்து பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருந்தாதான் உண்டு. அது வந்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப லோ குவான்டிட்டிஸா ட்ரேட் பண்ணுங்க. ஃபுல்லா பல்காவெல்லாம் வாங்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. உங்க மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த குரூப்ல ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸோட கண்டிஷன்ஸ் என்ன, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் கேப் பார்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இப்போ என்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நியூஸ் பேஸ்டா வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குரூப்ல தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி டெலகிராம்லயும் ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு, அதுவும் அதையும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான நியூஸஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் மார்னிங், எவ்ரிடே மார்னிங். டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.